குட் ஈவினிங்மா. நம்ம ஐசோமெரிசம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஐசோமெரிசத்துல அன்னைக்கு ஒரு பாதி இது பார்த்தோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரிம வேதியியல் அடிப்படை பாடங்கள் தானே, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஸ்டீரியோ ஐசோமெரிசம் பார்க்க போறோம். புறவெளி மாற்றியங்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசத்துல ரெண்டு இருக்கு. ஒன்னு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், அதுக்கடுத்து geometrical isomerism and optical isomerism அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த geometrical isomerism அப்படின்னா என்ன அப்படின்னு தமிழ்ல என்ன வரும் அப்படின்னா, புறவெளி ஸ்டீரியோ ஐசோமெரிசம் புறவெளி மாற்றியங்கள். இந்த புறவெளி மாற்றியங்கள்ல இந்த வசமைப்பு வடிவமைப்பு கொடுக்கல உங்களுக்கு. வடிவ மாற்றியங்களும் ஒளி சுழற்சி மாற்றியங்களும் தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இந்த வடிவ மாற்றியம்ங்கிறது ஜியோமெட்ரிக்கல் இல்லாம என் வராது, ஜியோமெட்ரிக்கல். இது ஒளி சுழற்சி மாற்றியம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். பாப்போமா? ஆக்சுவலா இதை எதுல கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதுல கேட்பாங்கன்னா, அடுத்த வருஷம் இந்த நீட் அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா, ஒரு ரெண்டு பேர் கொடுத்து ஐடென்டிஃபை த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், ஐடென்டிஃபை ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்னு ரெண்டு பேர் கொடுத்து கேட்பாங்க. அப்ப முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் என்ன செய்ய முடியும், நம்மளால போட முடியும். ஓகேவா? இப்ப நம்ம பார்ப்போம். முதல்ல ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, புறவெளி மாற்றியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த டபுள் பாண்ட், இந்த டபுள் பாண்ட்ல ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் பேரு. இத வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ரொட்டேட் பண்றாங்க. இந்த ரொட்டேட் பண்ணும் போது என்ன ஆகுது, இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும், அதுதான் அதை பத்தின ஒரு இதுதான். ஆக்சுவலா ஷார்ட்டா சொல்லணும்னா, சேம் பாண்ட் கனெக்டிவிட்டி பட் டிஃபரண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் இன் a space are called stereoisomers அப்படின்னு பேரு. கேட்கலாம், வாட் ஆர் ஸ்டீரியோஐசோமர்ஸ் கேட்கலாம். என்ன எழுதணும், சேம் பாண்ட் கனெக்டிவிட்டி பட் டிஃபரண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப்ஸ் ஆர் ஆட்டம். சோ அந்த இந்த இதோட சேர்ந்து இருக்கிறது இப்படி இருக்குன்னா, இதோட சேர்ந்து இருக்கிறதுல டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. அது எப்படி இருக்கு, என்ன ஸ்பேஸ். இது வந்து என்னன்னா ஒரு 3D டைமென்ஷன்ல பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது 3Dயா நம்ம இந்த காம்பவுண்ட ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும். இப்ப சப்போஸ் இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு குளோரின் இருக்குன்னு வச்சுக்கோ, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு குளோரின் இருக்கு அப்படின்னா, இத திரும்ப இப்படி ரொட்டேட் பண்ணும் போது அது எப்படி வந்து விழுது, சேம் சைடே விழுந்தா அதுக்கு பேரு சிஸ். அதே ஆப்போசிட் சைட்ல விழுந்தா, இப்ப ரெண்டும் இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் குளோரின் இருக்கு, இங்கேயும் குளோரின் இருக்கு, இப்படி இருந்தா அதுக்கு பேரு சிஸ். இப்படி இல்லாம சி டபுள் பாண்ட் சி, சும்மா ஒரு இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹைட்ரஜன் குளோரின், குளோரின் ஹைட்ரஜன், இப்படி இருந்தா ஆப்போசிட் சைட்ல, சாரிமா சாரி ஒரு நிமிஷம், இப்படி இல்ல, இதுதான் சேம் சைடு, சி டபுள் பாண்ட் சி, குளோரின் குளோரின், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இந்த மாதிரி ஆப்போசிட் சைடுல சேம் இருந்தா இதுக்கு பேரு டிரான்ஸ். சோ சிஸ்னா என்ன, டிரான்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சேம் சைடுல ஒரு மெட்டீரியல், ஒரு குரூப், ஒரு ஆட்டம் இருந்தா அதுக்கு பேரு சிஸ். அதே இது ஆப்போசிட் சைடுல சேமா இருந்தா அதுக்கு பேரு டிரான்ஸ். இப்ப இந்த சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசத்தை தான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வடிவ மாற்றியங்கள் அப்படின்னு பேரு. இந்த சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் வந்து நிறைய கேள்வியில நீட்டு ஜேஇ இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு ரெண்டு காம்பவுண்ட கொடுத்து எது சிஸ் எது டிரான்ஸ்னு கேட்பாங்க. ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், சேம் சைடு இருக்கா அது சிஸ், ஆப்போசிட் சைடு இருக்கா அது டிரான்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஞாபகம் வச்சுட்டு அதுவும் என்னது, டபுள் பாண்ட் அந்த இடத்துல இருக்கணும். டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ்ல தான் இது இந்த ஸ்டீரியோஐசோமெரிசமே உண்டு. ஓகேவா? அந்த ரொட்டேஷன் கொடுக்கும்போது இந்த கார்பன் கார்பன் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். இதுக்கு ஒரு கீழே ஒரு 7 பாயிண்டா வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கெமிஸ்ட்ரி டீலிங் வித் 3D நேச்சர், அதை நான் முதலே சொன்னேன். இது வந்து எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா 3D நேச்சர்.
இது வந்து கற்பனையாதான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இது பண்ணி பார்க்கணும். ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப என்ன எழுதலாம்? வாட் இஸ் ஜியோமெட்ரிக் ஐசோமெரிசம் கேட்கலாம். சோ வடிவ மாற்றியங்கள் என்றால் என்ன? டிஃபரண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் அரவுண்ட் அ ரிஜிட் ஃப்ரேம்வொர்க். இதுதான் அது, அரவுண்ட் அ ரிஜிட் ஃப்ரேம்வொர்க். திஸ் இஸ் ரிஜிட் ஃப்ரேம்வொர்க் என்ன ஆஃப் டபுள் ஆட்டம், டபுள் பாண்ட். ரிஜிட் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்ட வச்சு ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் கொடுக்கும்போது ஒரு சேம்ல விழுந்தா அது சிஸ், இதுல விழுந்தா டிரான்ஸ். ஓகேவா? ரைட்டா? ரைட்டாமா? அண்டர்ஸ்டுடா? புரியுதாப்பா? ரைட். அப்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு புக்ல. ரைட், எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பாரு, சி டபுள் பாண்ட் சி H CH3 CH3 H. This is a trans அப்பா. என்ன காம்பவுண்ட் இது? இது ஆக்சுவலி 2 பியூட்டீன். 2 பியூட்டீன். சிஸ்ஸா டிரான்ஸா? சிஸ். வெரி குட். அப்ப இதுக்கு டிரான்ஸ் எப்படி எழுதலாம்? C டபுள் பாண்ட் C. எப்படி எழுதலாம்? CH3 CH3 H H. இதுக்கு டிரான்ஸ். டிரான்ஸ் 2 பியூட்டீன். சரியா? சோ இது சம்பந்தமா சில பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்னா என்னன்னு எழுதணும், நான் இப்ப சொன்னது. அதுக்கடுத்து சிஸ்னா சேம், டிரான்ஸ்னா ஆப்போசிட்னு எழுதணும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சி டபுள் பாண்ட் சி இருக்குல்ல, இந்த சி டபுள் பாண்ட் சில ஒன்னு வந்து சிக்மா பாண்ட், ஒன்னு வந்து பை பாண்ட். இது வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பை பாண்ட் ரொட்டேஷன் தான் இது. அப்படி அப்புறம் இது என்ன கார்பன் அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷன். இந்த ஹைபிரிடைசேஷன்ங்கிற கான்செப்ட் கெமிக்கல் பாண்டிங்னு ஒரு பாடம் உங்களுக்கு வருப்பா. அது போது உனக்கு இது புரியும். சரி, இனக்கலப்புன்னு பேரு, அதுல புரியும். சோ சேம்னா சிஸ் நான் சொல்லிட்டேன். அடுத்து என்ன சொல்றான்? சோ இது வந்து எக்ஸாம்பிளா எழுதிக்கோ. அடுத்து இந்த பாயிண்ட் எழுதிக்கோ. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிஸ்ஸ டிரான்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். சிஸ்ஸ டிரான்ஸா கன்வெர்ட் பண்ணலாமா? பை ஹீட்டிங். ரைட்டா? ஹீட் பண்ணா டிரான்ஸா மாறும். சிஸ்ஸ டிரான்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். டிரான்ஸ கூல் பண்ணா சிஸ் ஆகும். சோ இதெல்லாம் பாயிண்ட். எப்படி பாயிண்ட் பை பாயிண்டா எழுதினாதான் ஈஸியா இருக்கும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட். இப்ப ஃபோர்த் பாயிண்ட் ஸ்டெபிலிட்டியை பத்தி சொல்லுது. நிலைப்புத்தன்மை எது வந்து நல்ல நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்ப பாரு, சி டபுள் பாண்ட் சி இப்படி இருக்கு, CH3 CH3 H H இப்படி இருக்கு. சிஸ்ஸா டிரான்ஸாயா? சிஸ்ஸா டிரான்ஸா? சிஸ்ஸா டிரான்ஸாமா? டிரான்ஸ். ரைட். இந்த டிரான்ஸ் இது சிஸ் தான். ரைட். இது சிஸ், இது டிரான்ஸ். இதுல எது ஸ்டேபிளா? டிரான்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் சிஸ். ஒய் கேட்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் தான் நிலைப்புத்தன்மையை அதிகமா பெற்றிருக்குமா சிஸ்ஸை விட. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த CH3 வந்து பல்கியர் குரூப் கம்பேர்ட் டு ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை காட்டிலும் இது வந்து எப்படி இருக்கு? அந்த தொகுதி வந்து பல்கா இருக்கு. இந்த பல்கியர் குரூப் ஆன் சேம் சைடு இருக்கிறதுனால இதுக்கு மோர் எனர்ஜி இருக்கும். அப்ப மோர் எனர்ஜி இருந்தா லெஸ் ஸ்டேபிள். புரியுதா? எப்பயுமே ஹை எனர்ஜி இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி வந்து கம்மின்னு அர்த்தம். ஹை எனர்ஜி இஸ் லெஸ் ஸ்டேபிள் ஃபார் சிஸ் ஐசோமர். இதுக்கு என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்? So it is bulkier group on same side. ஒரே பக்கத்துல ஒரு ரெண்டு பல்கியர் குரூப் இருக்கு. அதனால அதுக்கு பேரு ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வரும். அதனாலதான் அது வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். So bulkier group on same side. ஓகே. அப்ப சோ ரெண்டாவது என்ன பண்ணணும்? மோர் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோ. So it has more energy. அப்ப less stable. More energy இருந்ததுன்னா less stable.
ஓகே, அப்ப இது என்னது? லெஸ் எனர்ஜி. இதெல்லாம் டிஃபரன்ஸ்ல கேட்கலாம். லெஸ் எனர்ஜி அப்ப ஹைலி ஸ்டேபிள். ரைட்டா? ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, they have different chemical properties. It can be separated by fractional distillation, gas chromatography. அதாவது டிரான்ஸை சிஸ்ஸையும் பிரிக்கணும் அப்படின்னா அது எதால பிரிக்கிறாங்க அப்படின்னா fractional distillation. fractional, இது வந்து ஒரு முறை. இந்த முறையை பயன்படுத்தி ரெண்டையும் பிரிக்கிறாங்க. அதே போல கேஸ் குரோமட்டோகிராஃபி. கேஸ் குரோமட்டோகிராஃபி. ஓகே, இப்ப பாரு, சப்போஸ் ஒரு காம்பவுண்ட் இப்படி இருக்கு பாரு, சி டபுள் பாண்ட் சி, ஹச் 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 CH3. இது என்ன ஃபார்ம்னு சொல்ல முடியுமா? சேம் சைடு இருக்கு அதனால சிஸ்ன்னு சொல்லலாமா? இல்ல ஆப்போசிட் சைடு இருக்கு அதனால டிரான்ஸ்ன்னு சொல்லலாமா? குழப்பது இல்ல. இந்த மாதிரி இருந்தா நோ சிஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து அதாவது மூணுமே எப்படி இருக்கு? ஐடென்டிக்கலா இருக்கு. இப்படி இருந்தா என்னாகாது? சிஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கிடையாது. அந்த அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு நோ சிஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இது இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து கேட்பாங்க. சோ நோ சிஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ரைட். இப்ப அடுத்து 1,3-பியூட்டாடைன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இதை நான் ஆர்கானிக் லெசன் நடத்தும் போது ஃபர்ஸ்ட் நடத்தும் போதே சொல்லி கொடுத்துருக்கேன். 1,3-பியூட்டாடைன் அது எப்படி இருக்கும்னா பாரு, CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH2 இப்படி இருக்கு. சரியா? இப்படி இருக்கு. அப்ப இது பாரு, இங்க இருக்கு டபுள் பாண்ட், இங்க இருக்கு டபுள் பாண்ட். அப்ப ரொட்டேஷன் இங்கதான் கொடுக்கணும். அப்ப இதை எப்படி எழுதலாம் பாத்துக்கோ. HC டபுள் பாண்ட் CH2, HC டபுள் பாண்ட் CH2. இங்க ரொட்டேஷன் எதுல இருக்கும்னா இப்ப இது இதுலதான் இருக்கும், சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கும். சோ அதனால இதுதான் இதுக்கு சிஸ். ரைட்டா? புரியுதாயா? இது எப்படி எழுதணும்டா? டபுள் பாண்ட் CH2. ரைட்டா? இங்க இடத்துல H, இந்த மாதிரி C, இந்த இடத்துல H, டபுள் பாண்ட் CH2. அப்ப சேம் சைடு, இங்கேயே சேம் சைடு. இது வந்து CH2H2 போடலாம். சோ சேம் சைடு, அதனால இது சிஸ். அதனால இது என்ன சொல்றான்னா எஸ் சிஸ் அப்படின்னு சொல்றான். எஸ்னா சிங்கிள் பாண்ட் சிஸ்டம். எப்பவுமே நம்ம டபுள் பாண்ட் சொல்லுவோம்ல, இது சிங்கிள் பாண்ட் சிஸ்ன்னு சொல்றோம். ஓகே, இப்ப அடுத்து டிரான்ஸ்ல CH டபுள் பாண்ட் CH2, CH டபுள் பாண்ட் CH2. இது என்ன? ஆப்போசிட் சைடு, சிங்கிள் பாண்ட். இதை வச்சு பார்க்கணும், இதை வச்சு பார்க்க கூடாது. அப்ப இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது என்னது? டிரான்ஸ். சோ சிங்கிள் பாண்ட் டிரான்ஸ். இப்படி சில எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம பார்த்தது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இதா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்துல சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம்னு சொல்றோம். சிஸ்னா சேம், டிரான்ஸ்னா ஆப்போசிட். ஒன்னை இன்னும் நான் மாத்தலாம் பை ஹீட்டிங்ல. ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல அதை செப்பரேட் பண்ணலாம். கேஸ் குரோமட்டோகிராஃபில செப்பரேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து சிங்கிள் பாண்ட் சிஸ் டிரான்ஸும் இருக்கு. வேற அவ்வளவுதான். சோ சில இதுல நோ சிஸ் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது ஒரு சில காம்பவுண்ட்க்கு சிஸ் டிரான்ஸ்ஃபார்மே சொல்ல முடியாது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இதுல ஸ்டெபிலிட்டின்னு சொல்லி பார்த்தா டிரான்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்புறம் இதுல ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு பை பாண்ட் இருக்கு. ஓகே, இதுதான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ரைட்டா? இப்ப அடுத்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா என்னன்னா ஒளி சுழற்சி மாற்றியம்னு பேரு தமிழ்ல. ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்.
சரி, இதை என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆப்டிகல் ஐசோமர்ஸுக்கு என்னன்னு பார்ப்போம். Compounds having same physical chemical property but differ only in rotation of plane polarized light are known as optical isomerism அப்படின்னு பேர். இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு லைட் இருக்கு, ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு, அத வந்து ஒரு ஒரு பொருள் இருக்குமா என்ன, அத ஒரு ஆர்டினரி லைட்ல பாஸ் பண்றோம். பாஸ் பண்றது என்னன்னா, ஒரு நைக்கால் பிரிசம் வச்சு பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நைக்கால் பிரிசம் இத வந்து என்ன பண்ணுமா, அந்த போலரைஸ்ட் லைட் வழியா இதை இது பண்ணோம்னா, அந்த இந்த போலரைஸ் அந்த அதாவது லைட்ட ஒரு சொல்யூஷன்ல பாஸ் பண்றோம். சாம்பிள் சொல்யூஷன் ஒண்ணு எடுத்திருக்கோம், அதுல பாஸ் பண்ணா இது என்ன பண்ணுமா, அந்த அதாவது இது ரொட்டேட் ஆகுமா. அந்த ரொட்டேட் ஆகுறது நம்ம எப்படி எப்படி பாக்குறோம்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல நம்ம ஒரு பர்சன் நிக்கிறான், நின்னு பாக்குறான். பார்க்கும்போது என்ன அவனுக்கு தெரியுது, ஒரு பர்சன் ஒரு லைட்டை பாஸ் பண்ணி ஒரு பர்சன் நின்னு பாக்குறான். என்ன தெரியுதா, இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் கிளாக் வைஸா ரொட்டேட் ஆயிருக்கும் ஆர் ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆயிருக்குமா. இப்ப இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி இருக்குமா, ஆர் இப்படி இருக்குமா, ரைட்டா. இப்படி இந்த கிளாக் வைஸா இருந்தா டி, ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா எல். டெக்ஸ்டோ ரொட்டேட்ரி, லீவோ ரொட்டேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட்ரோ அப்படின்னா ரைட்டு, லீவோ அப்படின்னா லெஃப்ட், ரைட்டா. அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா? அதாவது ஒண்ணும் இல்ல, அந்த காம்பவுண்ட வந்து ரொட்டேட் ஆகி சுழன்று நம்மளுக்கு அப்படி ஒரு பிம்பமா என்ன செய்யுது, தோன்றுது. சரியா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸா தோணுது. இப்ப இந்த கான்செப்ட் தான் என்னன்னு சொல்றாங்க, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றாங்க, ஒளி சுழற்சி மாற்றியம் அப்படின்னு. இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன, எனன்ஷியோமர் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. தமிழ்லையும் இதேதான், எனன்ஷியோமர்கள், எனன்ஷியோமர்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு நான் சொல்ல போறேன். இப்ப பாரு, ஒரு கார்பன் இப்படி இருக்கு, ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கோம், OH COH. கார்பனை சுத்தி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. எப்பயுமே கார்பன் சுத்தி 4 இருக்குன்னு சொல்லியிருக்கேன், வேலன்சி 4, அதனால இருக்கு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. இந்த 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்தா இந்த கார்பனுக்கு பேர் இப்படி ஒரு ஸ்டார் போட்டுப்பாங்க புக்ல. அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம்னு பேரு. asymmetric carbon atom, the C star is equal to asymmetric carbon atom. ரைட். இப்ப இந்த காம்பவுண்ட எடுத்துக்கிறோம், இந்த காம்பவுண்டுக்கு ஒரு மிரர் வைக்கிறோம், வச்சா என்ன ஆகும் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன்ப்பா, அப்போ புரியும். மிரர் வச்சா என்ன ஆகும்பா, இப்ப இப்படி இருக்கு, இந்த காம்பவுண்ட் இருக்கு, இதுக்கு நடுவுல இப்படி இந்த இடத்துல மிரர் வைக்கிறேன், வச்சா என்ன ஆகும், என்ன ஆகும்யா, அப்படியே ஆப்போசிட்டா தெரியும் இல்லையா. இப்ப HCOH இருக்குன்னா OHCH வரும், அப்படிதானே, அப்படித்தானே தெரியும். அப்படி தெரிஞ்சா என்ன அர்த்தம், சோ இதனுடைய மறுபாதியா அது இருக்கும், அப்படித்தானே. ஒரே ஒரு நிமிஷம் ஸ்ரீநாத், புரியுதாயா ஸ்ரீநாத்? பாரு, HCOH இருக்கப்பா, ஒரு கண்ணாடி வைக்கிறோம், எப்படி தெரியுதுப்பா, OHC அந்த கண்ணாடியில் உள்ளது உனக்கு தெரியுதாமா ஸ்ரீநாத், தெரியுதா? ஒரே ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க, HCOH இருக்கு, அது எப்படி இருக்கு, OHC மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்குல்ல, இப்ப இந்த உள்ள தெரியுற அந்த கண்ணாடி பிம்பத்துல உள்ளத தூக்கி இதுல வை, பொருந்துமா பொருந்தாது சொல்லு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிருக்கோம். சூப்பர், கரெக்டா இருக்கு, அப்படியே 2 minutes. இந்த உள்ள இருக்கிற அந்த இத தூக்கி இதுல வை, பாரு HCOH இருக்கு, அது எப்படி இருக்கு, OHCH இருக்கு, ரெண்டும் பொருந்தாது தானே. ஏன்னா இங்க OH வரும், இங்க H வரும், இந்த ரெண்டும் சேமா தான் இருக்கும். அப்ப
பொருந்தாம இருக்கும் இல்லையா, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஆர் கால்ட் கைராலஜி. புரியுதா? உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் கண்ணாடி வச்சு காமிச்சேன். புரிஞ்சுதா? ஓகே, அப்ப பாரு, ஒரு கண்ணாடி வச்சுட்டோம். இப்படி இருக்கு. அப்ப என்ன ஆகும்? OH CH COOH CH3. ரைட்டா? இப்ப இத தூக்கி இதுல வச்சு பாரு, பொருந்தாது. அப்ப அதனால இந்த இடத்துல பொருந்தாம இருந்தால், அதாவது நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஆர் கால் எனன்சியோமர். அதுக்கு பேர் தான் எனன்சியோமர்னு பேரு. இந்த எனன்சியோமர் கான்செப்ட் வந்து நீட்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஒரு 2-3 காம்பவுண்ட், 2 காம்பவுண்ட கொடுத்து இதுல எது எனன்சியோமர்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஆப்போசிட்ல மிரர் இமேஜ் இருக்கும். அந்த மிரர் இமேஜ் தூக்கி இதுல பொருத்தி பார்த்தா, பொருந்தினால் அது எனன்சியோமர். பொருந்தலன்னா, சரி தப்பா சொல்றேன், நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் பொருந்தாம இருந்தா அதுக்கு பேர் எனன்சியோமர். பொருந்தினா அதுக்கு வேற பேரு, டைஸ்டியோமர்னு பேரு. அது உங்களுக்கு இல்ல இப்ப. சோ நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஆர் கால் எனன்சியோமர். ரைட்டா? ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். கண்ணாடி வச்சு சொன்னதுல உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் ஓகே? கிளியராமா? ரைட்டா சந்துரு? சோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு என்ன அப்படின்னா கைராலிட்டி அப்படின்னு பேரு, ஆர் டிசிமெட்ரி. ஆமா, டிசிமெட்ரி தானே, ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தல் அப்படித்தானே. சோ அதனால டிசிமெட்ரி. இன்னொரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பிள கட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்பிளோட அந்த கட் பண்ண, அதாவது கரெக்டா கட் பண்ணிருக்க, அப்ப நடுஸ்ல கட் பண்ணிருக்க, ரெண்டையும் வச்சோம்னா பொருந்தும் தானே. இந்த கை பாரு, இப்படி இருக்கு, இப்படி இந்த கை இருக்கு, இது இப்படி இருக்கு. இப்ப இது பொருந்தி இருக்கு. பொருந்தி இருந்தால் இது என்னது? எனன்சியோமர் கிடையாது. புரியுதா? இப்ப இப்படி இருக்கு, பொருந்தாம தானே இருக்கு. அந்த மாதிரி இருந்தா என்னது? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஆர் கால்ட் எனன்சியோமர். ஏன் நான் இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு நிறைய காம்பவுண்ட் கொடுத்து செய்யும் போது புரியாது. நான் இதை சம்பந்தமா கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். இப்படிதான் கொஸ்டின் வரும். அதாவது இந்த மாதிரி எல்லாம் வராது. ஒரு 2 காம்பவுண்ட கொடுத்து இது எனன்சியோமரா டைஸ்டியோமரான்னு எழுத சொல்லுவாங்க. ஈஸியா மார்க் அடிச்சிடலாம். ஆனா இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. சப்போஸ் இது பொருந்துச்சு அப்படின்னா ஆப்டிக்கல் இன்ஆக்டிவிட்டி. இந்த கார்பனுக்கு பேரு கைரல் கார்பன். தமிழ்ல இதேதான், கைரல் கார்பன் பேரு. அதே இது எப்படி பார்த்தா ஏகைரல் கார்பன் சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம பார்த்தது வாட் இஸ் எனன்சியோமர். எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இட்ஸ் ஈஸி. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாடம் வந்து முடிச்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாடத்துல பின்னாடி வந்து ஃபுல்லா ரெடியூஸ்டு சிலபஸ். அதனால உங்களுக்கு பாதி பாடம் வந்து கிடையாது. சோ அதனால பாடம் வந்து ஈஸியா முடிச்சிருச்சு. மேம் சிஓஎஸ் வராது. இது வந்து மேலதான் இருக்கும். இது மேல வந்து சிஓஎஸ் அப்படியேதான் இருக்கும். இது ஹச்சிசின்னு மாறாது, இது மட்டும் தான் மாறும். சரியா? நீ என்ன பண்ண, ஒரு கண்ணாடி வச்சு பண்ணிப்பாரு. அப்படி இல்லைனாலும் நான் திரும்ப நாளைக்கு உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் சொல்லிட்டேன். சரியா? லெஃப்ட் ரைட் தான் அந்த மாதிரி தான் மாறும். சரியா? இப்படி வேணா மாறலாம். CH3 COS இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த ஆம்புலன்ஸ் வண்டி போகும் தெரியுமா, அதுல வெளியில இருந்து அப்படி எழுதிருப்பாங்க. அதாவது வெளில இருந்து நம்ம பார்க்கும்போது ஆம்புலன்ஸ்னு தெரியும், உள்ள பார்த்தீங்கன்னா மாத்திதான் எழுதிருப்பாங்க. பாத்திருக்கியா? அந்த வண்டி கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க எல்லாம் கூட்டிட்டு போவாங்களே, அந்த இது, அது அந்த ப்ராப்பர்ட்டி தான் இது. ரைட்டா? சோ அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எனன்சியோமர். ஓகே ரைட். எனக்கு தெரிஞ்சு இந்த பாடம் வந்து முடிச்சிருச்சுமா. இனிமே அடுத்த பாடம் என்ன பாடம் நடத்தலாம்? ஹைட்ரஜன் போவோமா, ஆர்கானிக்கே போவோமா? நான் இந்த பாடத்துக்குரிய கொஸ்டின் தரேன், கொஸ்டின் சொல்றேன். ஆக்சுவலா தர்ஷனா எனக்கு வரல போல, நான் அவளுக்காக பிராக்டிக்கல் பார்த்து வச்சேன். பிராக்டிக்கல் கேட்டிருந்தால அதை நீங்க பார்த்து வச்சிருந்தேன். ஓகே, பட் இன்னும் நிறைய நேரம் இருக்கு. பாடம் முடிச்சிருச்சு. சொல்லுமா, அடுத்து என்ன பாடம் பார்க்கலாம்? சரி, முதல்ல இதுல ஏதாவது டவுட் இருந்தா
பார்த்தது ரெண்டே ரெண்டு தான், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் ஸ்டீரியோ ஐசோமர்ஸும். ஐயூபாக் நேம் பார்த்திருக்கோம். இந்த பாடமே அவ்வளவுதான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதுல வரும்னா நீட்ல இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ரைட்டா? இந்த வருஷம் கூட இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இது சும்மா வாட்டர் ரெனிஷமர் மாட்டார் ஆப்டிகலி ஆக்டிவிட்டி வாட்டர் ஸ்கைரல் கார்பன் சொல்லி 2 மார்க் படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு போயிடலாம். ஆனா இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நீட்ல இருக்கு. அப்ப வந்து நமக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. நம்ம போடுவோம், கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுவோம். பாடம் எல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன நீட்ல கொஸ்டின் கேட்கறான், எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லித்தரேன். சரியா? ரைட். அடுத்து நீ ஹைட்ரஜன் போகுவாமா இல்ல பேசிக் கான்செப்ட் தொடங்குவா? பேசிக் கான்செப்ட். ஓகே, அப்ப நாளைக்கு பேசிக் கான்செப்ட் தொடங்குறேன். ரைட். இந்த பாடத்துக்கான கொஸ்டின்ஸ் சொல்றேன். இந்த பாடத்துக்கான கொஸ்டின்ஸ் சொல்லி பார்த்தா புக் பேக் எப்பயுமே 11th நல்லா படிச்சிடணும். 11th சரி 12th சரி புக் பேக் ஃபர்ஸ்ட் முக்கியம் நம்மளுக்கு. சோ கொஸ்டின்ஸ் எழுதிக்கோ. வாட் ஆர் த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்? கரிம சேர்மங்களின் பொது பண்புகள் யாவை? அடுத்த கொஸ்டின், characteristics of organic compound. Classification of organic compound. வகைப்பாடு, கரிம சேர்மங்களின் வகைப்பாடு. அடுத்து ஹோமோலோகஸ் சீரிஸ். படிம வரிசை என்றால் என்ன? இந்த 3 கொஸ்டின் நிச்சயமா கேட்பாங்கப்பா. அடுத்து ஐயூபாக் நேம்ல கொடுத்திருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 38. நம்மளுக்கு டைம் பேசிஸ் இருந்தா நானே உங்களுக்கு இது ஃபுல்லாவே போட்டு தரேன். 38, 39 இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சிரும். இதுல இருந்து தான் 5 மார்க்குக்கு கேள்வி வரும். இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே கேட்பாங்க. சரியா? இல்லையா? இது அப்படியே கேட்பாங்க. ரைட்டா? இந்த பேஜே படிச்சிடும். ஓகே, அதுக்கடுத்து உனக்கு ஃபுல்லாவே ரெடியூஸ்டு சிலபஸ் ஆயிடுச்சு. சரியா? சோ அப்புறம் உள்ள இருந்து அப்படி சொல்லி பார்த்தா ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம்னா என்ன, எனான்ஷியமர்னா என்ன, ஆப்டிகல் ஐசோமரிசம்னா என்ன, சிஸ்டான்ஸ் ஐசோமரிசம்னா என்ன, இதெல்லாம் கேட்கும். சரியா? ரொம்ப ரொம்ப மொத்தமே ஒரு 10 கேள்வியில இந்த பாடம் வந்து முடிச்சிடும். அப்புறம் இந்த பேஜ் நம்பர் 136ல ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, சின் ஆன்டி அப்படின்னு ஒண்ணு. பத்தியா? அதை சொல்லல நானு. அது ஒண்ணும் இல்ல, சின் ஆன்டினாலும் சேம் சிஸ்டான்ஸ் மாதிரிதான். இப்ப சி டபுள் பாண்ட் என், இதுவும் டபுள் பாண்டட் காம்பவுண்ட், பட் நைட்ரஜன் காம்பவுண்ட். CH3 H OH இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இப்படி இருக்கு. சோ இது வந்து இந்த மாதிரி இருந்தா இதுக்கு வந்து சின்ன பேர், அதாவது சிஸ் தான் சின்னு சொல்லுவோம். அதே இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, சி டபுள் பாண்ட் என் OH CH3 H. ரைட்டா? இந்த மாதிரி இருந்தா இத வந்து ஆன்டின்னு சொல்லுவோம். தட் இஸ் டிரான்ஸ் தான், எல்லாம் ஒண்ணுதான். நைட்ரஜன் காம்பவுண்ட்னால சின் ஆன்டின்னு சொல்றாங்க. சோ இது இந்த குரூப் இருக்குல்ல, அந்த சி டபுள் பாண்ட் என், இந்த குரூப்புக்கு பேரு ஆக்சைன் குரூப் அப்படின்னு பேரு. ஆக்சைன் அப்படின்னு பேரு. சோ இது வந்து அசிட்டால் ஆக்சைடுன்னு பேரு. இது பேரு அசிட்டால் ஆக்சைடு. சின்ன டிரான்ஸ் இதுதான் கொடுத்திருப்பாங்க. இதுவும் OH group of doubly bonded nitrogen lie on the same side of the double bond, while in the anti-isomer they lie on the nitrogen வச்சு சொல்றது. சரியா? ஓகே, சோ இது ஒண்ணு நான் சொல்ல விட்டுட்டேன். மற்றபடி பாடம் முடிஞ்சிடுச்சு. கொஸ்டின் சொல்லிட்டேன். நீதான் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கணும். அப்புறம் அந்த ஆல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப் அதெல்லாம் நல்ல மனப்பாடமா வச்சுக்கணும், தெரியணும். CH1 ஆல்டிகைட், COH ஆசிட், C டபுள் பாண்ட் கீட்டோன், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்.
சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு வந்து செஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா பாடம் முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது வேணும் கேளியா சொல்றேன். லாக் புக் பத்தியா? என்ன தெரியணும் லாக் புக்? நீ கேளு சொல்றேன். எப்படி பாக்குறது? ஓகே சொல்லித்தரேன். ஒரு நிமிஷம் லாக் புக் சொல்லித்தரேன். வெயிட் ஸ்ரீநாத். மணி லாக் புக் கேட்டேன்லமா. இப்ப லாக் புக் பார்ப்போம். இதுதான் லாக் புக். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உள்ள வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாது. நீங்களும் லாக் புக்கை எடுத்துக்கோங்க. எடுக்கும் போது புரியும். ஸோ லாகிரிதம்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கடுத்து ஆன்டி லாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 0 to இந்த இது வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து இந்த மீன் டிஃபரன்ஸ் இங்க ஒரு காலம் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாக் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கேரக்டரிஸ்டிக்ஸ் மேண்டிசா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த லாக் புக்கை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப 22350 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முதல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதணும். அப்படின்னா என்னன்னா, இப்ப 4 இருந்ததுன்னா 3ன்னு எழுதணும். 3 பாயிண்ட் அப்படின்னு எழுதணும். ரைட்டா? கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப 2350 இருந்ததுன்னா 3ன்னு எழுதணும். 3 பாயிண்ட் அப்படின்னு எழுதணும். அப்ப 23ல 5ல 0ல பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா இதுதான் 23 இந்த இடத்துல வரும். 23ல 5ல பார்க்கணும். இந்த பாரு 0 1 2 3 4 5 5ல பார்க்கணும். இப்ப சப்போஸ் இந்த இடத்துல 0க்கு பதிலா 1 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணணும்னா மீன் டிஃபரன்ஸ்ல 1 கூட்டிக்கணும். அப்ப எப்படி இருக்குமாண்டா 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு சர்டைன் வேல்யூ. அதுக்கடுத்து மீன் டிஃபரன்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும். அப்ப 23ல 5ல 1ல பார்க்கணும். சப்போஸ் இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. 5 8 9 5 3 இப்படி இருக்கு. கேரக்டரிஸ்டிக் என்ன? எத்தனை நம்பர் இருக்கோ அதை 1 குறைச்சுக்கோ. அப்ப 5 இருக்கு. அப்ப 4.58ல 9ல 5ல பார்க்கணும். இந்த 3ன்னு நினைக்க கூடாது. சரியா? ஏன்னா இது லாஸ்ட் இருக்கிறது மீன் டிஃபரன்ஸ்ல பார்க்கணும். அப்ப 58ல 9வது காலத்துல 5வது மீன் டிஃபரன்ஸ கூட்டிக்கணும். இது சாதாரண நம்பர்ஸ். இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ். சப்போஸ் இப்படி இருக்கு 0.2350 இப்படி இருக்கு. அதே 2350 இப்படி இருக்கு. இதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு புள்ளி இருந்தா அதுக்கு பேரு 1 பார். 1 பார் இது எப்படி சொல்லணும்? 1 பார் அப்படின்னா -1ன்னு அர்த்தம். இப்ப சப்போஸ் இப்படி இருக்கு பாரு, இதையே 0.0023 இப்படி இருக்குன்னா எத்தனை பார் போடுவ? ஒரு புள்ளிக்கு 1 பார் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு புள்ளிக்கு 1 பாரு 0 0 அப்ப 3 பார். 3 பார்ல 23ல பார்க்கணும். 23ல 0ல பார்க்கணும். நம்பர் இல்லைன்னா இந்த 0 தான் எடுத்துக்கணும். சரியா? 23ல 0ல பார்க்கணும். புரிஞ்சுதாமா? முதல் கேரக்டரிஸ்டிக் இந்த ஃபர்ஸ்ட் எழுதுறோம்ல, இதுக்கு பேரு கேரக்டரிஸ்டிக், இதுக்கு பேரு மேண்டிசான்னு பேரு. சரியா? இந்த கேரக்டரிஸ்டிக் மேண்டிசா முதல் எழுத தெரியும். ரைட்டா? இப்படி கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதாப்பா? நான் உனக்கு ஒரு 4 சம் தரேன். நாளைக்கு லாக் புக் பார்த்து நீயே என்ன செஞ்சுக்கோ. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் சொல்லு. நான் சரியா போட்டு தரவா? பாரு, எல்லாருக்குமே போடுங்க. 6859 ரைட்டா? 0.6859 ரைட்டா? 68.59 ரைட்டா? 685.9. இதுக்கு எனக்கு கேரக்டரிஸ்டிக் மட்டும் சொல்லி பார்க்கலாம். சொல்றேன், இதுக்கு எத்தனை கேரக்டரிஸ்டிக்? சேம் நம்பர் தான், ஆனா பாயிண்ட் மட்டும் என்ன ஆகுது? மாறுது. பார்க்க தெரியணும். 4 நம்பர் இருக்கு, அப்ப 3 கேரக்டரிஸ்டிக். இங்க ஒரு புள்ளி இருக்கு, அப்ப 1 பார் ரைட்டா? இங்க 2 நம்பர் இருக்கு, அப்ப 1. இங்க 3 நம்பர் இருக்கு, அப்ப 2 பாயிண்ட். ஓகேவா? போட தெரியுமா? அதே மாதிரிதான் இப்ப 68ல 5ல 9ல பார்க்கணும். சேம் இதுவும் அதேதான். நீ நினைக்க கூடாது
இந்த ஹோல் நம்பரா இருக்கும்போது இப்படி பார்க்கணும், இந்த நம்பர் இது வந்து டெசிமலா இருக்கே அப்படி பார்க்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இதுவும் 68ல 5ல 9ல தான் பார்க்கணும். சரி, ஆனா எழுதும் போது மட்டும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும். இப்ப இப்ப பாரு 6859 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, சம் வேல்யூ வருது. 68ல 5ல 9 பார்க்க போறோம். சரியா, நான் பாக்குறேன். எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 8357 9 அப்படின்னா அது ஒரு 8 கொடுத்திருக்காங்க. சோ 15. இதுக்கு ஆன்சர்மா, ஆன்சர் லாக் ஆன்சர் 8365 வருது. இதோட லாக் ஆன்சர், அதாவது லாக் ஆஃப். சரியா, பார் ஆன்சர் 8365. ஆனா இப்ப நம்ம எப்படி புள்ளி வைக்கணும்? 8365 என்ன செய்யணும்? 4 நம்பர் இருக்கு. 3.8365. அதே இது இப்ப இந்த இதே இத பாரு 68.5759 என்ன வரும்? 1.8365. நம்பர் மாறுது பாரு. இந்த கேரக்டரிஸ்டிக் மட்டும் என்ன ஆகும்? மாறும். சரியா, அதே இது இப்படி இருக்கு 6859 2.8365 ஆர் இப்படி இருக்கு. இப்படி 0.68 என்ன கொடுத்தேன்? 68 ஏதோ 59 நம்ம கொடுத்தேன். அப்ப 8365 இந்த மாதிரி இருக்கு. அப்ப 1 பார். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் கேரக்டரிஸ்டிக்க பொறுத்து மாறும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? இது லாக். ஆன்டி லாக் என்ன பண்ணணும்? இப்ப இதுக்கு இது லாக் பார்த்துட்டோம், இந்த வேல்யூ. இப்ப இதுக்கு ஆன்டி லாக் பார்க்கணும்னா 83ல 6ல 5ல பார்த்துட்டு லாஸ்ட்ல கேரக்டரிஸ்டிக் அட்ஜஸ்ட் பண்ணணும். முதல்ல நீ இன்னைக்கு லாக் மட்டும் கத்துக்கோ, நாளைக்கு ஆன்டி லாக் சொல்லு. சரியா, ஆன்டி லாக் இதுக்கு அடுத்த பக்கம் இருக்கும். சரியா, சேம் இந்த மாதிரிதான் இருக்கும். அதே இதுதான், அப்படிதான் இருக்கும். சரியா, ஓகே. இந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆன்டிலாக் நம்பரை திரும்ப கேரக்டரிஸ்டிக் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். சரியா, நான் உனக்கு நாளைக்கு இஃப்ல உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். ஓகேவாமா? ரைட், ஓகேமா, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ.